வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 44வது சங்கீதத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். முன்பாக வாசிக்கிறேன். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த நீதிகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் மாதிரியாக கேட்டோம். தேவனே, உங்களுடைய கையினாலே ஜாதிகளை நிறுத்தி இவர்களை நாட்டிய ஜனங்களை குற்றப்படுத்தி இவர்களை பரவப்படுகிறீர். அவர்கள் தங்கள் முற்றிலும் தேசத்திலே கட்டப்படவில்லை. அவர்கள் உலகம் அவர்களை ரசிக்கவில்லை. நீர் அவர்களை தீர்மானிக்கலாம். உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய உயர்வும் உங்களுடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரசிக்கவில்லை. தேவனே, நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே இடத்தாக்கி எங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை உங்களுடைய நாமத்தினால் எதிர்ப்போம். என் பிள்ளை நான் அறிவேன், என் பந்தயம் என்னை ரசிப்பதில்லை. நீரே எங்கள் சொத்துக்களிலிருந்து எங்களை ரசித்து எங்களை பயத்தவர்களை வெட்கப்படுத்துகிறேன். தேவனுக்குள் யுத்தம் எதிர்பார்க்கவும் உங்களுடைய நாமத்தை எதிர்த்து சொல்லிப்போம். நீர் எங்களை தள்ளிவிட்டு நான் பண்ணுகிறேன். எங்கள் சேவைகளுடைய செல்லாதிருக்கிறேன். சத்துருவுக்கு நாங்கள் இணைந்து பின்னுக்கு திரும்ப பண்ணுகிறேன். எங்கள் பகையை தங்களுக்கு எங்களை உதவுகிறார்கள். நீர் எங்களை ஆடுகளை போல எதிராக பொறுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சென்றடைகிறேன். நீர் உங்களுடைய கருத்துக்களை இலவசமாக இருக்கு. அவர்கள் இணையத்தினால் உங்களுக்கு லாபம் இல்லை. எங்கள் அயலாருக்கு எங்களை நிலையாகவும் எங்கள் சுற்றுப்புறங்களுக்கு அரியாசமும் சட்டத்தமுமாகவும் கிடைக்கிறேன். நாங்கள் ஜாதிக்குள்ளே பல மொழியாக இருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை கொடுக்கவும் செய்கிறேன். நிந்தித்து வீசுகிறவருடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்துருவின் நிமித்தமும் பழிவாழ்வின் நிமித்தமும் என் லட்சிய யுத்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் முகத்தின் யுத்தம் இருக்க முடிகிறது. இவையெல்லாம் எங்கள் மத்தியிலும் உங்களை நாங்கள் மறக்கவும் இல்லை. உங்களுடைய உடன்படிக்கையை துரோகம் பண்ணவும் இல்லை. நீர் எங்களை மனுஷர்களுக்குள் இடத்திலே நிறுத்தி மரண ஜீவனாலே எங்களை மூடியிருந்தோம். எங்கள் இறுதியை ஒப்பிப்பாகவும் இல்லை. எங்கள் காலடி உங்களுடைய பாதையில் விளங்கவும் இல்லை. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெழுத்து இருப்போமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரிப்பாரோ? இருதயத்தில் அந்த புத்தகங்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். உங்களுடைய நாமத்தில் உங்களுடைய நிமித்தம் எதிரும் கொல்லப்படுகிறோம். அடிக்கப்படும் வாழ்களை கொண்டு எண்ணப்படுகிறோம். ஆண்டவரை விழித்துக் கொள்ளும். ஏன் எதிர்ப்படுகிறேன் எழுந்தோம். எங்களை எதிர்த்து பதிவிடாதீர்கள். ஏன் உங்களுடைய ஊதியை மதிக்கும் எங்கள் சிறமையும் எங்கள் விருப்பத்தையும் அழைக்கப்படுகிறேன். எங்கள் ஆத்மா புள்ளி மட்டும் காத்திருக்கிறது. எங்கள் வயதை நன்மையோடு ஊட்டியிருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தோம். உங்களுடைய இடத்தை இருந்தோம் எங்களை கேட்டுள்ளோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிந்தனைக்காக இதே சங்கீதத்தில் 23வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்பட்டேன். ஆண்டவரை விழித்துக் கொள்ளும். ஏன் இத்தனை பண்ணுகிறேன்? ஆண்டவரை விழித்துக் கொள்ளும்.
ஏன் நித்திரை பண்ணுகிறீர்கள்? ஒரு நிமிடம் இருக்கிற நிலைகளில் நம்முடைய தலைகளை வணங்குவோம். ஆண்டவரை குறித்து பார்த்து அன்பின் பரலோக கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டு உன்னதமான வேலைக்காக நாங்கள் உனக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துணிகளையும் ஏறெடுக்கின்றோம். இந்த அற்புதமான தருணத்திலே ஆண்டவரே, நாம் சிந்திக்க இருக்கின்ற வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதம் அளித்தார். உடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நாங்கள் சிந்திக்க இருக்கிற வார்த்தைகளை எங்களுக்கு உற்சாகப்படுத்தும் வாழ்வை, எங்களுடைய வாழ்வை ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு நீர் கட்டும். இதோ உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறேன். அன்பு பிள்ளைகளோ ஒருவரை உடைய கரங்களை நீட்டி கொண்டு ஆசீர்வதியும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரே விழித்துக் கொள்ளும் ஏன் நித்திரை பண்ணுங்கள்? ஆண்டவரே விழித்துக் கொள்ளும் ஏன் நித்திரை பண்ணுங்கள்? நம்முடைய வீடுகளிலே நம்முடைய பிள்ளைகள் அல்லது சார்ந்தவர்கள் முக்கியமான வேலை காரியத்தில் இருக்கும்போது படுத்து தூக்கிக் கொண்டிருப்பார்கள். நாம் என்ன செய்வோம்? எழுப்படா, இந்த வேலை செய்ய வேண்டி இருக்கிறது, இந்த காரியம் இருக்கிறது, ஏண்டா இன்னும் என்ன செய்துட்டு இருக்கிறாங்க, ஏண்டா இன்னும் தூங்கிட்டு இருக்கிற, எழுப்படா அப்படின்னு. அதே போலதான் இருக்கிறது. இங்கே என்ன சொல்லுகிறார்கள்? கேராகின் புத்திரர், கேராகின் புத்திரர்கள் அவர்கள் லேவியர்கள். கேராகின் புத்திரர்கள் தான் அந்த சங்கீதத்தை எழுதினது. கேராகின் புத்திரர் லேவியர், அதாவது கேகாத்தின் குடும்பத்தில் இவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்திலே தொழுகை பாடல்களை பாடுகின்ற ஒரு மக்கள் குழுவினர். அவர்கள்தான் இப்போது கடவுளை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே விழித்துக் கொள்ளும் ஏன் நித்திரையாய் இருக்கிறீர்? கடவுளே இன்னும் ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்? ஆண்டவரே இன்னும் ஏன் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்? அப்போ அந்த கேள்வியை எழுப்புகிறார், கடவுளை பார்த்து சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு பெரிய வீழ்ச்சியை அவர்கள் சந்தித்தார்கள். ஒரு பெரிய வீழ்ச்சியின் மத்தியில், இஸ்ரவேலருடைய ஒரு பெரிய வீழ்ச்சியின் மத்தியிலே அவர்கள் கடவுளை நோக்கி கூப்பிடு சொல்லுகிறார், விழித்துக் கொள்ளும் ஏன் நித்திரையாய் இருக்கிறீர்? அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே ஒரு வீழ்ச்சியை சந்தித்து, அவமானப்பட்டு, நிந்தையை சந்தித்து துவண்டு போயிருக்கிறார்கள். அவர்களுடைய கூக்குரல் தான் இந்த கூக்குரல், ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? ஏன் நித்திரை பண்ணு? இன்றைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நேரத்திலே அப்படியே உணர்ந்தாங்க. நம்முடைய ஆத்திர அவசரங்கள், நம்முடைய வாழ்க்கை எதிர்பாராத பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ளுகின்ற போது, நம்முடைய போராட்டங்களிலே, நம்முடைய பலவீனங்களிலே நாம் கடவுளை நோக்கி கூப்பிடுகிறோம், கடவுளை நோக்கி உரத்த சத்தம் விடுகிறோம். எந்த பதிலும் நமக்கு கிடைக்கவில்லை. அப்படி என்ற உடனே நமக்குள்ளே இந்த கேள்விகள் எல்லாம், ஏன் கடவுள் ஏன் எனக்கு பதில் தரல? என்னுடைய பலவீனத்தை, என்னுடைய போராட்டத்தை அவர் பார்க்கவில்லையோ? என்னுடைய நிலையை அவர் பார்க்கவில்லையோ? இப்போது அவர் எங்கே போனார்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏன் எனக்கு தாமதம் இல்லை? தாமதமாகிக் கொண்டே போகிறது. அப்படின்ற நேரத்திலே
நம்முடைய வாழ்க்கையில் அங்கலாய்க்கிறோம். அதே ஒரு அங்கலாய்ப்போடுதான் அவர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே விழித்துக் கொள்ளும், ஏன் நித்திரை பண்ண. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, கடவுள் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். நித்திரையை கொடுக்கின்றவர் நம்முடைய கடவுள். தமக்கு பிரியமானவனுக்கு நல்ல நித்திரையை கொடுக்கின்றவர் நம்முடைய கடவுள். வேதம் அவரை குறித்ததான் சொல்றது. அதே போல 121வது சங்கீதத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலை காக்கிறவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்ற. அப்படியானால் இந்த வார்த்தை எந்த அளவுக்கு பொருந்தும்? ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? அப்போ ஒரு ஏடிஎம்ல ஒரு ஏடிஎம் மிஷினை வச்சு கொடுக்கல, ஒரு வாட்ச்மேன் ஒரு கொள்ளை கூட்டம் எப்படியாவது ஏடிஎம் கொள்ளையிடர்கள் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே பணியிலே நியமிக்கப்பட்டிருக்கிற செக்யூரிட்டி தூங்கிட்டாருன்னா என்ன செய்யுது? என்ன ஆகும்? அவ்வளவுதான், ஏடிஎம் காணாது, ஏடிஎம்ல இருக்கிற பணத்தை காணாது. அதே போல சர்வ உலகத்தையும் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற, நேர்த்தியாய் பராமரித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை பொருந்திய கடவுள், சர்வ ஞானி, எங்கும் நிறைந்த சர்வ வியாபி தூங்கினார் அப்படி என்று சொன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஆனால் இது அங்கலாய்ப்பின் பொருள். ஏன் நித்திரை பண்ணுகிறேன்? ஆண்டவரே, என்னுடைய பாடுகளை, என்னுடைய நிந்தனைகளை, என்னுடைய அவமானங்களை நீர் இன்னும் கவனியாமல் பார்க்காமல் ஏன் நித்திரை மயக்கத்தில் இருப்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்திலே இதே ஒரு ஆதங்கத்தின் நிமித்தமாக நாம் கேட்கின்றோம். அதே தான் கோராகின் புத்திரர்கள், லேவியர் கடவுளை பார்த்து சொல்கிறார்கள், ஏன் நித்திரையாக ஒரு பெரிய வீழ்ச்சியை உம்முடைய ஜனம் சந்தித்திருக்கிறார்கள், ஆனால் ஏன் நித்திரையாக இருக்கிறது? கடவுள் விழித்திருந்து காக்கிறது, விழித்திருந்து தம்முடைய மக்களை பராமரிக்கிறது, விழித்திருந்து தம்முடைய தேவைகள், நம்முடைய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவர். அப்படி என்று சொன்னால் ஏன் கடவுள் நித்திரை மயக்கத்தில் இருக்கிறது? ஏன் கடவுள் இன்னும் தாமதிக்கிறார்? ரெண்டே ரெண்டு காரணம். நமக்கு கடவுள் யார் தூங்குவது போல தோன்றுகிறது என்று சொன்னால் ரெண்டு காரணங்கள். ஒன்று, காலம் நிறைவேறுவதற்காக அவர் காத்திருக்கின்றார். காலம் நிறைவேறுவதற்காக அவர் காத்திருக்கிறார். அதான் ஞானி சொல்லுவார் பிரசங்கியின் புஸ்தகத்திலே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அழிக்க ஒரு காலம், கட்ட ஒரு காலம், இடிக்க ஒரு காலம், கட்ட ஒரு காலம். அப்படி என்று காலத்தை குறித்து சொல்லுகிறதை பிரசங்கியின் புஸ்தகத்திலே மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். அப்ப கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை தாமதித்துக் கொண்டு செல்வதற்கு காரணம், நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களுக்கு இன்னும் ஏன் கடவுள் அமைதியாக இருக்கிறார், இன்னும் ஏன் நித்திரையாய் இருக்கிறாரோ என்று நமக்குள்ளே கேள்வி எழுப்புவதற்கு காரணம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நித்திரை மயக்கத்திலே இல்லை, அவருடைய காலத்திற்காக அவர் காத்திருக்கிறார். அவருடைய டைமுக்காக அவர் காத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் அவர் ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார், ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் அது நிறைவேறும். அதான் ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனம் ஒரு வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி,
தள்ளாத அந்நிய தேசத்திலே இருந்து தேவஸ்தானை தெரிவிப்பார்கள். அவர்கள் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். 400 வருஷங்கள் உபத்திரவப்படுவார்கள். நீர் நிச்சயமாய் நிச்சயமாய் அறியப்படலாம். அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பட்ட அடிமைத்தனம் நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் கடவுள் மோசேயை அழைத்து, நான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டேன், அவருடைய மன்றாட்டுகளை எல்லாம் என்னுடைய சமூகத்திலே வந்திருக்கிறது அப்படி என்று சொல்லுகின்ற போது மோசேக்கு கிட்டத்தட்ட வயது 80 வயது. எண்ணி பார்க்கணும். அப்போ கிட்டத்தட்ட 400க்கு மேற்பட்ட ஆண்டுகள் கடவுள் எங்கே போனார்? அவருடைய உயரங்களை பார்க்கவில்லையோ, அவருடைய வேதனைகளை அறியவில்லையோ, அவருடைய இழிநிலைகளை, அவர்கள் பட்ட அவமானங்களை பாராமல் இருந்தாரோ, அல்ல என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் நித்திரை மயக்கத்தில் இருந்தாரோ? இல்லவே இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் தம்முடைய காலத்திற்காக அவர் செயலாற்றிக் கொண்டே இருந்தார். ஆபிரகாமிடத்திலே சொன்னார், ஆபிரகாமுடைய காலகட்டத்திலே ஆண்டவர் சொன்னார், ஜனங்கள் 400 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருப்பார்கள். தெளிவா சொன்னார். 400 ஆண்டுகளை விட்டு வைத்தால் அதற்கு பிற்பாடு மோசேயை எழுப்பச் செய்து மோசேயை கொண்டு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். கடவுள் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தையும் நேரத்தையும் வைத்திருக்கிறார். அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அதான் கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் மிக மிக தெளிவாக சொல்கிறது. கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். காலம் நிறைவேறின போது, அந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. காலம் நிறைவேறின போது தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அவர்கள் கடவுள் அன்றைக்கே ஒரு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு நிறைவேற பல 100 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. காலம் கனிந்த போது, காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் அதுவரை சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை வாழ்க்கை குடும்ப பிரச்சனைகளாய் இருக்கலாம், பலவீனங்களாய் இருக்கலாம், தோல்விகளாய் இருக்கலாம். அது எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, கடவுள் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். நிச்சயமாக அந்த காரியங்களுக்கு ஒரு தீர்வு உண்டு. நிச்சயமாக இந்த காரியங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. நாம் அவசரப்பட்டா நடக்கவே நடக்காது. ஆண்டவர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலம் கனிகின்ற போது அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். நாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அடிமைத்தனம் விலகி ஓடும். நாம் பிரச்சனைகளிலே சிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பிரச்சனைகள் நம்மை விட்டு அகன்றோடும். போராட்டங்களிலே இருக்கிறோம் என்று சொன்னால் காலம் கருகின்ற போது அந்த போராட்டங்களை அகன்றோம். அப்போ ஒருவேளை நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கிறது, அப்ப நான் ஜெபிக்க வேண்டாமோ, அப்பதான் மன்றாட வேண்டாமோ, அப்பதான் காத்திருக்க வேண்டாமோ, காலம் கருகின்ற போது எல்லாதான் கடவுள் சரிப்படுத்தி விடுவார் அல்லவா? அப்படி என்ற எண்ணம் நமக்கு ஒரு வேளை தோணும். அப்படி காலம் கனியும். ஆனால்
நம்முடைய ஜெபம் தொடர்ச்சியான நம்முடைய ஜெபம் வேண்டுதலும் காத்திருப்பும் தான் அந்த காரியத்துக்கு ஒரு முழுமையை கொண்டு வரும். இதை நம்முடைய வாழ்க்கையை மறந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய கடவுள் உறங்காது, இரவும் பகல் உறங்காமல் நம்மை காக்கின்றவர், நம்மை வழி நடத்துகின்றவர். அவருக்கு தெரியும் நம்முடைய மக்களுக்கு எப்போது என்ன தேவை என்று தெரியும். அவருக்கு தெரியும் எப்போது தம்முடைய மக்களுடைய பிரச்சனைகளை அகற்ற வேண்டும், எப்போது தம்முடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்கின்றவர்களாக அடிக்கடி நான் சொல்லுகின்றேன். வசனம் கர்த்தருக்கு சங்கீதக்காரன் சொல்லுங்க, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், பொறுமையுடன் காத்திருந்தேன். அந்த ஒரு அனுபவம் நமக்கு மிக மிக முக்கியமானது. கடவுள் ஒன்றை நாம் நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் 24 மணி நேரம் அமையணும். கடவுள் நம்ம 24 மணி நேரம் அமையணும். அவை தூக்குகின்ற ஆண்டவர், இடத்துக்கு இடம் மாறுபடுகின்ற ஒருவர், எந்த இடத்திலிருந்து எந்த சூழ்நிலையில் இருந்து எந்த இடத்துல இருக்கிறோம் அந்த இடத்திலிருந்து முழங்காலை முடக்கினால் நிச்சயமாக கடவுள் நம்முடைய மன்றாட்டுகளை கேட்கின்றவராக இருக்கிறார். அவர் தூக்குகிற தெய்வம் அல்ல. அடுத்து பாருங்கள், ஏன் கடவுள் நித்திரை செய்வது போல நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களிலே இருக்கிறார் என்று சொன்னால், இரண்டாவது மிக முக்கியமான காரியம், நாம் நம்மை விசுவாசத்தில் பலப்படுத்துவதற்காக, நம்மை விசுவாசத்தில் பலப்படுத்துவதற்காக. ஒன்று, அவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், அந்த காலத்திற்காக அவர் காத்திருந்து செயலாற்றுகிறார். ஆகையினால் நமக்கு என்ன செய்கிறது, தாமதங்கள் சில நேரத்திலே அவர் நித்திரை செய்வது போல நமக்கு தோன்றுகிறது. ஆகையினால் கடவுளுடைய காலத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். இரண்டாவது, கடவுள் ஏன் நமக்கு தூங்குறது போல தோன்றுகிறது என்று சொன்னால், தூங்குறதல்ல, நம்மை விசுவாசத்திலே பலப்படுத்துவதற்காக கடவுள் சில காரியங்களை அனுமதிக்கிறார். அப்படியே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதான் மார்க் நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 38வது வசனத்தை ஒருவர் வாசி. மார்க் நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 38வது வசனம். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? பாருங்கள், இயேசு கிறிஸ்து நித்திரையா இருக்கிறார். எங்க? போட்டுல நித்திரையா இருக்கிறார். கடுமையான காற்று, கடுமையான புயல், தண்ணீர் கொந்தளி கடல் கொந்தளிக்கிறது, போட்டு அலைமோதுகிறது, எப்போது கவிழ்ந்து விடுமோ என்ற ஒரு இல்லாம இருந்து கொண்டிருக்கிறது. அவர் சீஷர்களுக்கு புரிந்துவிட்டது, இனி அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறார்கள். இயேசுவை பார்த்தால் அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியாதா? அவ்வளவு பெரிய இறைச்சல்ல அவர் தூங்க முடியுமா? புயல் அடிக்கிறது, காற்று கொந்தளிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, கப்பல் போட்டு அலைமோதுகிறது, தத்தளிக்கிறது, சீஷர்கள் புலம்புகிறார்கள். அது தெரியாதா? நிச்சயமாக தெரியும். அப்படி என்று சொன்னால், ஏன் அவர் அந்த நித்திரையிலேயே இருப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், சீடர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த விசுவாசத்தை பரிசோதிப்பதற்காக. எந்த அளவிற்கு என்னுடைய சீடர்கள் என்னை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எந்த அளவிற்கு விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக அவர் அப்படியே நித்திரை மயக்கத்திலே இருக்கிறார். அதான் வேதத்திலே மிக தெளிவாக விசுவாசத்தில் அவர்களை பலப்படுத்த வேண்டும். இந்த அளவிற்கு எத்தனையோ அற்புதங்களை அவர்கள் கண்டுவிட்டார்கள். இயேசு நிகழ்த்திய எத்தனை அதிசயங்களை கண்கூடாக பார்த்து மகிழ்ந்தார்கள். ஆனாலும் உள்ளான வாழ்க்கையிலே இன்னொரு முழுமையான விசுவாசம் அவர்களிடத்திலே இல்லாமல் இருந்தது. ஆகையினாலேதான் பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? நித்திரை மயக்கத்திலே. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி
நம்முடைய காரியங்களிலும் அப்படித்தான். நம்முடைய விசுவாசம், நம்முடைய வாழ்விலே ஒரு காரியத்தை கடவுள் அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒருவேளை நம்முடைய விசுவாசத்தை பரிசோதிப்பதற்காக. இந்த தேவையிலே என் பிள்ளைகள் எவ்வாறு விசுவாசத்தை பலப்படுத்துகிறார்கள், எவ்வாறு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள், இந்த பிரச்சனையிலே என் மக்கள் எவ்வாறு தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள், இந்த வியாதியிலே, இந்த பலவீனத்திலே என் மக்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தை வெளிப்படுத்தி வாழ்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக, இந்த தோல்வியிலே என் மக்கள் எந்த அளவிற்கு என் உள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்தி வாழ்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து நித்திரை மயக்கத்திலே இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்கள் எதற்காக சொன்னார்? நம்மை விசுவாசத்தில் வல்லவர்களாக, விசுவாசத்தில் நம்மை பலப்படுத்த, விசுவாசத்தில் நம்மை உறுதிப்படுத்த ஆண்டவே அப்படியே நித்திரை மயக்கத்தில் பாருங்க. என்ன நிகழ்கிறது? கடவுளை பார்த்து கேட்கிற ஆண்டவரே, இந்த கேராகின் புத்திரரை கேட்டது போலதான் இங்க இயேசுனுடைய சீடர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஏன் நித்திரை செய்து கொண்டிருக்கிறீர்? நாங்கள் மடிந்து போகிறது கவலை இல்லாமல் என்று இன்னும் ஏன் நித்திரை செய்து கொண்டிருக்கிறீர்? பாருங்க, வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதை அமைதலாய் என்று என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கடைசியில கேட்கிறார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்படி என்று கேட்டார். ஆமாம், நாம் யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய காரியங்களை குறித்து கவலையின்றி, அக்கறையின்றி ஆண்டவர் உறுதி செய்கிறவர்கள். அவர் இரவும் பகல் தூங்காமல் இருக்கக்கூடிய மக்களை காக்கிறவர். அதே நேரத்தில் ஒவ்வொரு காரியத்திற்காக ஆண்டவர் நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். அதே போல நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். இதை உணர்ந்து கடவுளை தேடுகின்ற மக்களாக, இதை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருக்கின்ற மக்களாக, இதை உணர்ந்து நாம் ஜெபிக்கின்ற மக்களாக திகழ்வோம் என்று சொன்னால், இதை உணர்ந்து மெய்யாகவே கடவுளை ஆராதிக்கின்ற மக்களாக நாம் ஆர்வம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் பெரிய காரியத்தை செய்ய வல்லவர்களாக, நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள், நம்முடைய வாழ்க்கையில திருப்புமுனைகள். ஒருவேளை தள்ளி போடப்பட்ட காலம் கூட காலத்தை மாற்றி, கடவுள் மனதை மாற்றி, காலத்தை சுருக்கி சீக்கிரத்திலேயே அந்த அற்புதத்தை செய்ய முடியும். ஆகையினால் கடவுள் நித்திரை பண்ணுகிறார் அல்லது ஏதோ ஒளிந்திருக்கிறார், என்னுடைய காரியத்தில் அவர் மறைந்திருக்கிறார், தம்முடைய முகத்தை மறைக்கிறார் அப்படி என்று எண்ண வேண்டாம். ஆண்டவர் தம்முடைய மக்களை குறித்து கருத்துள்ளவராயிருக்கிறார். காலம் கனிவதற்காக காத்திருக்கிறார். தம்முடைய மக்களுடைய அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆகவே உணர்வோம், சிந்திப்போம். வாழ்க்கையின் எதிர்மறையான சூழல்களை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். கடவுளுடைய நேரத்திற்காக காத்திருப்போம், விசுவாசத்திலே வல்லவர்களாகவும் நிச்சயமாய் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்கிறார்கள். ஆமென்.